மாட்டேங்கிறாரு. ஆர்எஸ்எஸ் என்ன கொள்கைகளை சொல்லுதோ, என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கோ, அதை வச்சு கொண்டு போகாம, தன்னுடைய கூட்டணி கட்சிகள் இந்த ஆட்சியை காப்பாத்திக்கிறதுக்கு தரங்க என்னெல்லாம் பண்றாங்களோ, அந்த மாதிரி விஷயங்கள பார்த்து கொண்டு போறதுக்கு தான் கவர்மெண்ட் நடத்துவாரே தவிர, இவர் வளர்க்கப்பட்ட விதத்துல போல அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாவே சொல்லியிருப்பாரு. ஸோ இவ்வளோலாம் சொன்ன ஒருத்தரை வச்சுக்க மாட்டாங்க. ஓரங்கட்டி வெளியில அனுப்ப தான் செய்வாங்கன்னு வச்சுக்கங்க. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அந்த ஷாக்கான்னு சொல்லுவாங்க. அந்த ஷாக்கான்ற கிளையில அவங்க ஆக்டிவிட்டி நடக்கும். அங்க டெய்லி யோகா, சூரிய நமஸ்காரம்லாம் பண்ணுவாங்க. சிலம்ப பயிற்சி பண்ணுவாங்க. பிராணாயாமம் பண்ணுவாங்க. அப்புறம் நாட்டு நடப்பை பத்தி பேசுவாங்க. பண்ணிட்டு கடைசியில நமஸ்தே சதா வத்சலேன்னு சொல்லி ஒரு பாட்டு ஒண்ணு பாடுவாங்க. அந்த பாட்டுடைய அர்த்தமே என்ன? தாய் நாடே உன்னை நேசிக்கிறேன். நீ எனக்கு குடுத்த விஷயங்களுக்காக நான் அன்போடு இருக்கிறேன். நான் என்னைக்குமே உனக்கு கடமைப்பட்டிருப்பேன்ற மாதிரியான அர்த்தங்கள் வரும் அந்த பாட்டுக்கு. அந்த பாட்டு இல்லாம ஆர்எஸ்எஸ்னுடைய ஷாக்கா ஒரு முறை முடியாது. அந்த பாட்டினுடைய உள்ள அர்த்தம் என்னன்னா, அவங்க இந்த அகண்ட பாரதம்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அகண்ட பாரதம் அப்படிங்கிற விஷயத்த உள்ளுக்குள்ள அவங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்தியா என்பது வெள்ளையருடைய ஆட்சியிலிருந்து, காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டா மட்டும் போதாது. இதிகாச காலத்திலிருந்து